ஹே ஹாய் ஆல், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தான். ஸோ சண்டேனால எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான். ஸோ நாட்டுக்கோழி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கி அம்மா இருக்கிறதோட நல்லா இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். ஸோ அது அப்படியே 1 kg கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சமாக நாட்டுக்கோழி ரசம் நல்லா நிறைய சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக ரசம் வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி உப்பு கறி மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நல்லா நிறையா பூண்டு பட்டை மிளகா பெப்பர்லாம் போட்டு ஒரு சுக்கா மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த சுக்கா அதுக்கப்புறம் சூடான சாதம் முட்டை வச்சு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நாட்டுக்கோழி ரொம்பவே நல்லது, இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊர் சைடு ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கும். இங்கே அந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த பண்ணை நாட்டுக்கோழியாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் சாப்பிட்டாச்சு. இது மந்த்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி ரசம் வச்சு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நானும் வைப்பேன், பட் இந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட்டு வரல. என்னதான் இருந்தாலும் அம்மா பண்ணும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஊர் சைடு எப்படி ஒரு ரசம் டேஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா சூப்பராக சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ஆனதுமே லைட்டாக ஒரு டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி சண்டே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.